சில நாட்களாக பேசப்பட்டு இந்த மரபு தாண்டி இதுல இருக்கக்கூடிய நடைமுறையை சொல்லுங்க. எதற்காக எதிர்க்கட்சிகளுடைய கன்சென்சஸ் அரசு நாடுது? அது ஒரு குட்வில்லின் அடிப்படையிலையா, இல்ல அவங்களுடைய எண்ணிக்கை இந்த ரெண்டு தெருவிலையும் அவசியப்படுகிறதா in this given set of parliament? அதாவது சபாநாயகர் தேர்தலை பொறுத்தவரை எப்போதுமே ஆளுங்கட்சி சேர்ந்த முன்னிறுத்தக்கூடிய வேட்பாளர் தான் வெற்றி பெறுவது இயல்பான ஒன்று. ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு அந்த அளவுக்கு பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட பெரும்பாலும் அவர்கள் வேட்பாளரை முன்னிறுத்துவதில்லை. ஏனென்றால் சபாநாயகர் என்பவர் ஆளும் கட்சிக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, அவர் அவைக்கு பொதுவானவர். அவர் எதிர்க்கட்சிகளுக்கும் பொதுவானவர், ஆளுங்கட்சிக்கும் பொதுவானவர். எனவே அவரை போட்டியின்றி தேர்வு செய்வது என்பதுதான் மரபு. ஒரு சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டால் கூட தேர்வு செய்யப்பட்ட சபாநாயகரை ஆளும் கட்சியினுடைய தலைவரும் எதிர்கட்சியினுடைய தலைவரும் இருவரும் சேர்ந்துதான் கையை பிடித்து அடைத்து கொண்டு சபாநாயகர் இருக்கையில் அமர வைப்பது என்பது மரபு. அந்த அடிப்படையில் தான் அவர் போட்டியின்றி ஏகமனதாக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட வேண்டும், ஒருமித்த கருத்து வேண்டும் என்று பாஜக கூறியிருக்கிறது. வழக்கமாக அதுதான் நடைமுறை என்றாலும் கூட இந்த முறை அது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனென்றால் ஆளும் பாஜகவுக்கு தனித்து பெரும்பான்மை இல்லை. கூட்டணி கட்சியாக பெரும்பான்மை இருந்தாலும் கூட எதிர்கட்சிகளுக்கு ஆளும் கட்சியின் சம பலத்திற்கு சம பலமாக சற்றேறக்கூடிய இணையான பலத்தோடு எதிர்கட்சிகளும் இருக்கிறது. ஆளும் கட்சிக்கு 290 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்றால் எதிர்கட்சிகளுக்கு சுமார் 235 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது. எனவே இத்தகைய சூழலில் தங்களுக்கும் பெரும்பான்மை இருக்கிறது, தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சிகள் கூட ஒரு வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இத்தகைய சூழலில் இது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் எதிர்கட்சிகளையும் தொடர்பு கொண்டு சபாநாயகர் என்பவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதுதான் மரபு. அந்த மரபு தொடர வேண்டும், வழக்கம் தொடர வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ரைட். இதுல இந்த நிபந்தனைக்கு பதில் வந்திருக்கிறதா அரசு தரப்புல? எதிர்கட்சியை சேர்ந்த ஒருவர் தான் துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய மரபு இருக்குன்னு ராகுல் காந்தி சுட்டி காட்டியிருக்கிறார். நம்ம பார்த்திருக்கோம், தமிழ்நாட்டிலேருந்து என்டிஏல அதிமுக இடம்பெறாத போது எதிர்கட்சி வரிசையிலிருந்து தம்பிதுரை துணை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டதெல்லாம் நமக்கு நினைவு இருக்கு. இது தொடர்பாக அரசு தரப்பிட்டேருந்து ட்ரெஷரி கிட்டேருந்து ஒரு சுமூகமான இல்லாட்டி ஏற்பான பதில் வந்திருக்கா? அதாவது பொதுவாக மத்தியில யார் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுக்கப்படுவது என்பது ஒரு மரபு, அது உண்மைதான். ஆனால் அது மரபுதானே தவிர சட்டம் அல்ல. எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கே கொடுத்தாக வேண்டும் என்று சட்டம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 2004ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்த போது கூட மக்களவை துணை சபாநாயகராக பாஜகவை சேர்ந்தவர்களும் அதே போல பாஜகவின் கூட்டணி கட்சியான ஷிரோட்மணி அகாலிதளம் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் மக்களவை துணை சபாநாயகராக பதவி வகித்தனர். அப்போது மீரா குமார், சோம்நாத் சாட்டர்ஜி உள்ளிட்டோர் இருந்த போதும் கூட துணை சபாநாயகர் பதவி என்பது எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் தான் வழங்கப்பட்டது. இதற்கான காரணம் என்பது ஒரு அவையை நடத்துவது என்பது ஆளும் கட்சியால் மட்டுமல்ல, எதிர்கட்சிகளும் சேர்ந்ததுதான் அவை. ஒரு முக்கிய மசோதா நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, அவையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கூச்சல் குழப்பமும் இல்லாமல் சுமூகமாக நடத்துவதாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சி உறுப்பினர்களுடைய ஆதரவு மட்டுமல்ல எதிர்கட்சிகளுடைய ஆதரவும் தேவை. அந்த அடிப்படையில் தான் சபாநாயகர் பதவி என்பது ஆளும் கட்சிக்கு, துணை சபாநாயகர் பதவி என்பது எதிர்கட்சிகளுக்கு என்பது ஒரு மரபாக இருந்து வருகிறது. நீங்கள் சொன்னது போல 2014ஆம் ஆண்டு அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லாவிட்டாலும் கூட எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு கட்சி என்கிற அடிப்படையில் அதிமுகவினுடைய தம்பிதுரை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் 2019ஆம் ஆண்டு துணை சபாநாயகர் என்ற பதவியே யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இந்த இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் துணை சபாநாயகர் பதவி இல்லாமல் இருந்த ஒரு மக்களவை என்றால் அது கடந்த 17வது மக்களவை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த முறை துணை சபாநாயகர் பதவியை முதலில் மத்திய அரசு வழங்க போகிறதா அல்லது மக்களவை சபாநாயகர்களை வைத்துக் கொண்டே அவையை நடத்த போகிறதா என்பது ஒரு கேள்வி. அது குறித்து இன்னும் அரசு எந்த முடிவையும் எடுக்கவில்லை. அப்படி துணை சபாநாயகர் பதவி ஒருவரை நியமிப்பதாக அரசு முடிவெடுத்து விட்டால் அது யாருக்கு வழங்கப் போகிறது என்று இரண்டாவது கேள்வி. தனது கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப் போகிறதா அல்லது எதிர்கட்சிகள் கோருகின்றபடி தற்போது எதிர்கட்சிகளுக்கு அவையில் மிகப்பெரிய பலம் இருக்கிறது, எனவே அவர்களுக்கு வழங்கப் போகிறதா என்ற இரண்டாவது கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. ரைட். தெலுங்கு தேசம் கட்சி சபாநாயகர் பதவியை கேட்டதாலாம் முதல்ல செய்தி வந்தது. இல்ல வேண்டான்னு சொல்லிட்டோன்னு சந்திரபாபு நாயுடு சமீபத்தில் சொன்னது குறிப்பிடத்தக்கது. துணை சபாநாயகர் பதவியை டிடிபி எதிர்பார்க்குமா, இல்ல கடந்த 17வது மக்களவை போல ஒரு நிலைமை நீடிக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு இதற்கான விடை தெரிய ஆரம்பித்துவிடும். காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கிறது. எதிர்கட்சி பிரமுகருக்குத்தான், எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தான்
மக்களவை துணை சபாநாயகராக இருக்க வேண்டும் என்ற எங்களுடைய நிபந்தனையை அறிவித்திருக்கின்றோம் என்று இந்த நிலையில் ஓம் பிர்லா மீண்டும் மக்களவை சபாநாயகர் ஆகிறார் என்பது தற்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து வரக்கூடிய புரிதலாக இருக்கிறது. மீண்டும் சபாநாயகர் ஓம் பிர்லா தானா இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.